படத்தை தொடர்ந்து அதிர்ஷ்டம் நடிக்கும் படத்தை மகத்திரு மேனி தான் இயக்குறாரு. இந்த படத்திற்கு விடாமுயற்சி அப்படின்னு டைட்டில் வைத்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. விடாமுயற்சியின் கீழ் முயற்சிகள் ஒருபோதும் தோல்வியடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. விடாமுயற்சி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு வர மே 22 சென்னையில ஸ்டார்ட் பண்றாங்க. அதிர்ஷ்டம் நேபாள் மற்றும் பூட்டான் பைக் டூரை முடித்த பிறகு இதுல இணைவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு 70 நாட்கள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக, இதுல அதிர்ஷ்டருடைய பகுதி 40 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய புதிய செய்தி சோசியல் மீடியாவையே ஆக்கிரமிச்சிருக்கு. அதுல அதிர்ஷ்டர் விடாமுயற்சி திரைப்படத்துல 2 வேடங்கள்ல நடிக்க உள்ளதாகவும், இதற்காக மகத்திருமேனி 2 கதாநாயகிகளை தேர்வு செய்யும் பணியில ஈடுபட உள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க. இதற்கு முன்னாடி வாலி, வில்லன் உள்ளிட்ட பல படங்கள் அதிர்ஷ்டர் இரட்டை வேடங்கள்ல நடித்து அசத்திருப்பாரு. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்திலுமே இரட்டை வேடம் அப்படின்றதுனால வேற லெவல்ல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து அடுத்த அப்டேட் வெளியாக போற ப்ரோமோல இந்த 2 கெட்டப்புமே ரிவீல் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அந்த ப்ரோமோவிலேயே படத்துடைய ரிலீஸ் டேட்டையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் நேபாள் பூட்டான் பைக் ட்ரிப்பை முடிச்ச உடனேயே அவருடைய மேலாளரான நம்ம சுரேஷ் சந்திரா அவர்கள் கூட ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டு சூப்பராக ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதாவது அஜித்துடைய வேர்ல்டு டூர் நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த படம், அதாவது விடாமுயற்சி அப்படின்ற இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருட பொங்கலுக்கு வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரியுது. இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.